Welcome to our channel. Motivate our soul. Please subscribe my channel. ஒன்றுதான் ஒரு இனத்தை இன்னமும் உயிர்ப்போடு வைத்திருக்கிறது என்று அவர் சொன்ன வார்த்தைகள் காலத்தினுடைய கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட வேண்டியவை. இன்றைக்கும் கூட அந்த போரில் ஈடுபட்டு இன்னமும் உயிரை வைத்துக் கொண்டிருக்கிற சில பேர் தங்களுடைய வேத வசனமாக எதை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், தருமத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தருமம் மறுபடி வெல்லும் என்னும் வழி தேடி விதி இந்த செய்கை செய்தான் என்று சொன்ன அதை சத்திய வாக்காக நெஞ்சத்திலே கொண்டிருக்கின்றார்கள். அந்த உணர்வுகளை இந்த மேடையிலே உறுதிப்படுத்திய அவருடைய பேச்சுக்கு பின்னாலே கொப்பளித்த வீரம் அபாரமானது. ரொம்ப சிறப்பான பேச்சு. கொஞ்சம் அந்த அவர் ஆரம்பிக்கும் போது நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு கேட்டால் கம்பபாரதி ஐயா பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அந்த இந்த புல்லட் ட்ரெயினை பற்றி சொல்கிறாங்க இல்லையா, உலகத்திலேயே மிக வேகமாக போகக்கூடிய அந்த வண்டி முதலில் ஆரம்பித்து போகிற போது ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம யோசிப்போமா, என்னவோ இது ரொம்ப வேகம்னாங்க, இவ்வளவு மெதுவாக இருக்கே அப்படின்னு நினச்சி முடிக்கிறதுக்குள்ள ஒரு ஜெர்க் எடுக்குமா. அதுபோல் நிதானமாக ஆரம்பித்து உச்சத்திலே முடித்திருக்கிற அபாரமான அந்த பேச்சுக்கு நான் தலைவணங்குகின்றேன். ரொம்ப சில சிந்தனைகளை நமக்குள்ள கொடுக்கணும், அதுதானே பேச்சு. தந்தையர் நாடு என்ற போதினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. இது அன்யூஷுவல். தாய் நாடுன்னு சொல்லுவது தான் நமக்கு மரபு. தந்தையர் நாடு என்பது பிரிட்டிஷ்காரர்களினுடைய ஒரு வழக்கமாக இருந்ததே தவிர நாம் சொல்லுவது தாய் நாடு தான். இவன் ஏன் அப்ப தந்தையர் நாடுன்னு சொன்னான்? பிரிட்டிஷ்காரர்களுடைய வழக்கம்ன்றதுக்காக வாங்கிக்கிற ஆள் இல்லையே என்றால், அப்பாவினுடைய சொத்து பையனுக்கு வரணுண்டா, இது எங்க தந்தையர் நாடுனா எனக்கு தான் இது என்று உறுதிப்படுத்துவதற்காக அவன் சொன்னது அது. லலிசன் பேசினதிலே தம்பி பேசினதை முழுவதுமாக அது இல்லை என்று சொல்லிவிட்டார். காதல்னு ஒரு சொல் இருக்குன்னா கூடவே அன்புன்னு ஒரு சொல் வச்சிருக்கோம்ல, இது அதுக்கு போடக்கூடாது. நீங்க மையல் என்பது வேறு, மரியாதை என்பது வேறு, பக்தி என்பது வேறு, அன்பு என்பது வேறு. காதல்னா எல்லாம் காதல் தானா என்று கேட்ட கேள்வி ரொம்ப ஆழமான கேள்வி. ஆனால் லலிசன் ஐயா அவர்களே, உங்களுக்கு தெரிந்திருக்கும், பாரதியே அதை மாற்றி போட்ட இடங்கள் உண்டு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். சரஸ்வதியை பார்த்து பிரமிச்சு நிற்கிறான், பக்தி அவ காலில் விழணும். ஆனால் அதை எப்படி சொல்றான்? மலரின் மேவு திருவே நின்மேல் மையல் கொண்டு நின்றேன், நிலவு செய்யும் முகமும் காண்பார் நினைவழிக்கும் விழியும், கலகல் என்ற மொழியும் தெய்வ களி துலங்கு நகையும், இமய வேர்ப்பின் மோத நின்மேல் இசைகள் பாடி வாழ்வேன் என்று சொல்லி மையல் என்ற வார்த்தையை, காதல் என்ற வார்த்தையை பக்தி என்பதற்கு மாற்றாகவும் பாரதி பயன்படுத்துகின்றார். கமலமேவு திருவே நின்மேல் காதலாகி நின்றேன், குமரி நின்னை இங்கே பெற்றோர் கோடி இன்பமுற்றார், அமரர் போல வாழ்வேன் என்மேல் அன்பு கொள்வையாயின் என்று பேசுகிற போது பக்தி தான், அதுல பழுதில்லை. ஆனால் மையல் என்ற வார்த்தையையும் காதல் என்ற வார்த்தையும் மாற்றி போடுவதற்கு தமிழ் இலக்கியம் கவிஞர்களுக்கு எல்லையற்ற சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறது. அப்படிலாம் இதைத்தான் சொல்லணும் அதைத்தான் சொல்லணும்னாக்க கேட்கிற ஆளா பாரதி என்ற அந்த ஒரு சிந்தனையையும் அவருடைய பேச்சு வளர்த்தெடுத்திருக்கிறது. பாஞ்சாலி சபதத்தை பற்றி அவர் சொன்னது, வீரம் கொப்பளிக்கிற ஒரு கவிஞனாக ஏன் இருந்தான் என்றால், நாட்டினுடைய நிலைமை இப்படி இருக்கிற போது காதலை பற்றி எப்படி நினைக்க முடியும் என்று சமகால வாழ்வோடு பொருத்தி சொன்ன அவருடைய பேச்சை மகிழ்ந்து பாராட்டி, நீங்கள் இருவரும் யாழ்ப்பாணத்திலிருந்து இங்கே வந்து எங்களினுடைய இந்த ஔவை பாரதி விழாவுக்கு நலம் சேர்த்ததற்கு உங்களுக்கும் கம்பபாரதி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, இப்போ காதல் அணியிலிருந்து சண்முகம் வருகிறார். நிறைய முருகனை பற்றிலாம் பாடியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ என்ன முடிவு சொல்லுங்க வாங்க. நடுவர் அவர்களுக்கும் மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய பேச்சாளர்களுக்கும் வருகை புரிந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் முதலில் பணிவான வணக்கம். கவிதைக்காக என்றொரு புத்தகத்தை கவிஞர் ஞானக்கூத்தன் எழுதியிருக்கிறார். அதில் பாரதியை பற்றி ஒரு கட்டுரை. அதில் அவர் சொல்றாரு, பாரதி வாழ்ந்த காலம் மிகவும் குறுகியது, அதுலேயும் எஃபெக்டிவா எழுதினது கடைசி 15 ஆண்டுகள். ஆனால் இந்த 15 ஆண்டுகளில்
எழுத்தினுடைய பன்முகத்தன்மையாக கவிதை, வசன கவிதை, கட்டுரை, சிறுகதை என்று அனைத்து தளங்களிலும் பாரதி எழுதி குவித்திருப்பதை பார்த்து பிரமிப்பாக இருக்கிறது. ஊன் உறக்கம் இல்லாத ஒருவரால் தான் இது சாத்தியமாகி இருக்கும் என்று சொன்னால் எழுத்தின் மீதே பாரதிக்கு காதல் என்றுதான் பொருள். வால்ட் விட்மன் என்பவர் சொல்றாரு, நான் காயமடைந்தவனிடம் ரணம் என்ன வேதனை தருகிறது என்று கேட்பதில்லை, நானே காயமடைந்தவனாக மாறுகிறேன். பாரதி இன்னொரு படி மேல, அவனே காயமாகவும் மாறிவிடுவான். ஒரு பச்சை நிறம் ஒளி குறைந்திருக்கும் போது கருமையாக இருக்கும். அதனால தான் மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சிக்கு பச்சை மரகத மேனியாள்னு பேரு, ஷியாமளான்னும் பேரு, கருமைன்னு அர்த்தம். இப்ப காலையில நேரத்துல சூரியன் உதிக்கும் போது பொழுது புலராமல் சற்று கருமையா இருக்கு. அதனால பாரதிக்கு அந்த காட்சியை பார்க்கும்போது, காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கருமை நிறம் தோன்றுதையே நந்தலாலா. அதுக்கடுத்து சூரியன் அப்படியே இன்னும் கொஞ்சம் பிரகாசமாகுது. பிரகாசமான உடனே பார்க்கும் மரங்களிலெல்லாம் நந்தலாலா நிந்தன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா. இதுக்கடுத்து பறவைகளின் கூச்சல் கேட்க ஆரம்பிக்கிறது. கேட்கும் ஒலியிலெல்லாம் நந்தலாலா நிந்தன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா. இதற்கடுத்த வரி தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா. இதற்கு பொருள் எழுதியிருப்பவர் ஸ்ரீராம் சர்மா என்ற என்னுடைய நண்பர். டாக்டர் ஸ்டீஃபன் வெஸ்ட் என்பவர் இயற்பியல் அறிஞர். அவர் ஒன்றை கண்டுபிடித்து சொல்லி இருக்கிறாரு. சூரியனுடைய மையப்பகுதி தியரி படி ஐஸ் கட்டியை போல குளிர்ந்திருக்கும். அதனால தான் பாரதி அப்படியே சூரிய வெளிச்சத்திலிருந்து சூரியனுக்கே போய் தீக்கு மேல தீக்கு சைல அப்படின்னு சொல்லாம தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலா. வீரம் என்பது நீங்களும் நானும் வேற என்ற பேதத்தோடு உங்க மேல நான் கோபப்படுவது. காதல் என்பது ஒன்றுபடுவது. செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவே. பாரதியினுடைய காதலை சொல்றீங்க, அவன் விரிந்து கொண்டிருக்கக்கூடிய வெட்ட வெளியெல்லாம் நான் என்று நான் பாடல்ல சொல்றாரு. பக்தி தான் கடவுள் மேல வைக்கணும், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப காதலும் வைக்க வேண்டி இருக்கு. கண்ணனை பற்றி குழந்தையாக பாரதி பாடினதுல 2 கேள்விகள் நமக்கு. அந்த குழந்தை ஆண் குழந்தையா, அது பெண் குழந்தை? பாரதி குறிப்பெழுதுகிறாரு, பராசக்தியை குழந்தையாக கொண்டு நான் பாடிய பாடல் இது அப்படின்னு சொல்றாரு. நான் மட்டும் பாரதியை விட 1 வயது மூத்த ஒரு செவிலி தாயாக நர்ஸாக இருந்து அந்த கவிதையை எடுத்துட்டு போடனா நான் பாரதியை பார்த்து சொல்லியிருப்பேன், பாரதி உனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு, நீ அம்மாவாயிட்ட. ஏன்னா பாரதி இங்க தகப்பனாக பாடல. வள்ளுவனை பாரதி அப்படியே உள்வாங்கினவன். செவியின் சுவை உணரா வாய் உணர்வின் மக்கள் அவியினும் வாழினும் என். திருவள்ளுவர் என்ன ஆர்டர்ல சொல்றாருன்னா, செவியின் சுவை உணரா வாய் உணர்வின் மக்கள். முதல்ல செவிய சொல்றாரு, அடுத்து வாயை சொன்னதுக்கு அப்புறம் சுவாசத்தை சொல்றாரு. இவன் இருந்தா என்ன செத்தா என்னன்னு. பாரதி இதுக்கு பதில் சொல்றான், அதே ஆர்டர்ல பதில் சொல்றான். செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்ப தேன் பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. இப்ப வள்ளுவன் சொல்றான், ஈன்ற பொழுதிற் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடின்னு பாரதி பால் மாறி தாயாக இருந்து இங்க பாடி இருக்கிறான்னா வீரம் காரணமா காதல் காரணமா? பராசக்தி இந்த அண்ட அகிலாண்டங்களையும் படைத்தவள். அவளுக்கு தாயாக இருப்பதன் சுபாவம் இயற்கையிலேயே தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு குழந்தையாக இருப்பதன் சுகத்தை பராசக்திக்கு காட்டியவன் பாரதி மட்டுமே. மிக அற்புதமான பாடலை சொன்னாங்க. நாட்டு பாடல்கள் எல்லாம். கி ராஜ்நாராயணன் அவர்கள் லாலா லஜபதி ராயினுடைய பிரலாபத்தை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அதுல சொல்றாரு, பாரதியின் அமர கவிதைகளில் எனக்கு மிகவும் பிடித்தது இதுதான். வேற ஒன்றும் இல்லை, லாலா லஜபதி ராய் என்று சொல்லக்கூடிய பாஞ்சால சிங்கத்தை
வெள்ளையர்கள் நாடு கடத்தி ஒரு தனிமை சிறையில் அடைச்சிடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய சிறையின் சுவர்களில் உள்ள செங்கல்களுக்கு மட்டுமே கேட்டிருக்கக்கூடிய குரலை கூடு விட்டு கூடு பாய்ந்து பாரதி கேட்டு எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்றாரு. இதுல என்ன சொல்றாருன்னா, முதல்ல லஜபதி ராயை பத்தி சொல்லும் போது அழகா சொல்றாரு, நாம் மறைந்து பாரதியாகி லஜபதியே ஆகி விடுகிறோம். என்ன ஒரு ஒன்றுபடுதல்! இது வீரத்திலேயா வரும்? நேசத்திலும் அன்பிலும் காதலியும் தானே வரும். நாடு விட்டு வீடு விட்டு மக்கள் பிள்ளைகள் எல்லாரையும் விட்டு இங்க தனிமை சிறையில் இருக்கிறனே என்று சொல்லிட்டு வர்றவருக்கு திடீர்னு ஒரு கேள்வி வருது, என்னுடைய மக்கள் நினைச்சிட்டு இருப்பாங்களா, இல்ல அடுத்தடுத்து வரக்கூடிய துயரங்கள்ல என்னுடைய பேரை கூட மறந்திருப்பாங்களா? கேட்டுட்டே வந்துட்டு கடைசியா பாரதி அந்த 40 வரி கவிதையில ஆங்கிலேயனுக்கு எதிராக முழங்கி முடிச்சிருக்கலாம். ஆனா அப்படி சொல்லல. எத்தனை ஜென்மங்கள் என்னை இருள் சிறையில இட்டாலும் தத்து புனல் பாஞ்சால மண்ணுல வச்சா நான் வாட மாட்டேன் என்று மண்ணை நேசிச்சு சொன்னாரா? கீரா நேசிச்சு இதுல 2 பாயிண்ட் சொல்றாரு. 1, மிகச்சிறந்த தேசபக்தி பாடல் இதுதான். 2, இதுல எல்லாமே நஷ்டம். அவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில நஷ்டம், நாட்டுக்கு இப்படி ஒரு தொண்டனை இழந்ததுல நஷ்டம். ஆனா சொல்றாரு, ஒரே ஒரு லாபம் கிடைத்திருக்கிறது, தமிழுக்கு ஒரு நல்ல கவிதை கிடைத்திருக்கிறது. பாரதி கடவுளிடம் கூட பேதம் இல்லாம தான் இருந்தார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்றாரு, எல்லோரிடத்திலும் ஈஸ்வரன் இருக்கிறான், ஈஸ்வரன் இடத்தில் தான் எல்லோரும் இருப்பதில்லை, அதனால் தான் கஷ்டப்படுகிறார்கள். அதனால தான் பாரதி சொன்னா, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா இறைவா இறைவா. கோடி கோடின்னு சொல்ல, இறைவா இறைவா இறைவான்னு சொன்னா. அவன் இறைவனிடம் இருந்த ஒரு கவிஞன், அவனுக்கு பேதமே தெரியல. இன்னும் சொல்ல போனா பாரதியினுடைய இது தெய்வானை ஒன்று சொன்னாங்க, பேனால மை காதல், ரத்தம் வீரத்துல துடிச்சிட்டு இருந்தது. இதெல்லாம் உண்மை. என்னன்னா பாரதியினுடைய காலம் விடுதலை பெறாத ஒரு காலம். அப்ப பாரதி ஒரு பொது குரலாக ஒலிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. ஆனால் பாரதி பொது குரலாக ஒலித்துக் கொண்டிருந்த அதே நேரத்தில் தனி மொழியோடு தனி குரலாகவும் ஒலித்துக் கொண்டிருந்தான். அப்படின்ற பேதத்தை தான் நம்ம பிரிச்சு எடுக்க வேண்டியிருக்கு. அதுல வீரத்தை விட காதல் தான் அதிகமாக இருக்கு. கண்ணனை பார்த்து அவங்க அம்மா சொல்றாங்க, மண்ணை சாப்பிட்டுருக்க. கண்ணன் இல்லைன்னு சொல்றாரு. அம்மா சொல்றாங்க, நீ பொய் சொல்ற அப்படின்றாங்க. கண்ணனுக்கு தான் வேறு மண் வேறு என்ற பேதம் தெரியாது. ஆனா பொய் சொல்றேன்னு வாயை திறந்து காட்டுறாரு, உலகமே தெரியுது. அதை போல ஒரு அபேத நிலையின் உச்சத்தில் இருந்தவன் பாரதி. அந்த கண்ணோட்டத்தில் நம்ம பைக்ல ஒரே சாலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு நாள் பஸ்ல போனோம்னா அந்த உயரத்திலிருந்து பார்க்கும்போது காணாத காட்சிகள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அதே போல பாரதி எல்லா உயிரும் ஓர் உயிர் என்று உணரும் போது உள்ளத்தில் குமைச்சல் ஏது என்று கேட்கிறான். எதிரில் இருக்கிறவன் வேற ஒருத்தனே தெரியாதப்ப வீரம் வருமா, அபேதம் காதல் வருமா? பாரதியின் பாடல்களில் என்றும் விளிர்வது காதலே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சில நாட்களுக்கு முன்னால என் மகளினுடைய கல்லூரியில் தமிழ் வளர்ச்சித்துறை ஏற்பாடு செய்த ஒரு லெக்சர், அவங்க யார் பேசினாங்கன்றது நமக்கு முக்கியம் இல்லை. அவர் பேசுகிற போது தமிழ் வளர என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் பேசியிருக்கார். நல்ல விஷயம். என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல வந்தவர் சில விஷயங்களினால் தமிழ் வளர்வதில்லை அப்படின்னு அவர் பேசியிருக்கார். இதை ஏன் நான் இங்கே சொல்கிறேன்னாக்கா, இது அவருடைய தனிப்பட்ட கருத்து அல்ல. பல பேர் பல இடங்களிலும் சொல்லுகிற ஒரு கருத்தை அவர் பிரதிபலித்திருக்கிறார். அதில் முக்கியமாக அவர் சொன்னது, 2 நிமிஷங்களில் சொல்ல வேண்டிய விஷயத்தை 15 நிமிஷங்கள் பேசுகிற பட்டிமன்றங்கள் தமிழை வளர்க்குமா என்று அவர் கேட்டிருக்கிறார். இந்த கேள்வியை கேட்ட உடனே என்னுடைய மகளுக்கு கொஞ்சம் அதில் வருத்தம் வந்திருக்கிறது. அவளுடைய வருத்தம் இந்த துறை சார்ந்த அறிவினால் வந்த வருத்தம் அல்ல. அவளுடைய வருத்தம் அவளுடைய தாய் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் என்பதனால் வந்த வருத்தம். அவள் வீட்டுக்கு அழுதாள், அம்மா இப்படி தப்பா சொன்னார் அவரு என்று சொன்னார். நான் சொன்னேன், எல்லாருடைய கருத்துக்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்லா கருத்திலும் உண்மையும் இருக்கும். அப்படி பேசுகிற அந்த கருத்துக்களுக்கு மூலமாய் இருக்கிற பல பேரை
இங்கே கூட்டி வந்து வைத்து சண்முகத்தினுடைய பேச்சை கேட்க வைக்க வேண்டும். 2 நிமிஷத்தில் பேச வேண்டியதை 15 நிமிஷத்தில் பேசுகிறவனா பட்டிமன்ற பேச்சாளன்? 10 நிமிஷத்தில் மணி அடிக்க விடாமல் என் கையை இழுத்து இழுத்து பிடிப்பது என்ன? அவருடைய வற்றாத சொற்களினுடைய கருவூலம் இல்லையா? பாரதி அபேத நிலையில் இருந்தான் என்பது வேதாந்த கூட்டங்களில் பேச வேண்டிய விஷயம். பட்டிமன்றத்தை கேட்க வந்த இந்த ரசிகர்களின் முன்னிலையிலே இருந்து ஒரு கவிஞன் இந்த உலகத்தில் தன்னையே கண்டு பரவசம் எய்திய நிலையை பற்றி பேச பட்டிமன்றங்களினால் முடிகிறது என்றால் இதைவிட தமிழுக்கு பெரிய சேவையை என்ன செய்துவிட முடியும்? ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தில் இந்த பட்டிமன்றத்தை அவர் நிறுத்தி இருக்கிறார். இந்த அபேத நிலை என்பது அத்வைத வேதாந்தம் இந்திய மண்ணுக்கு கொடுத்தது. இன்றைக்கும் கூட இந்தியாவினுடைய ஆன்மீக தத்துவ கருத்து ஓவியங்களில் தலைமையிடம் வகிப்பது அத்வைத்தம் தான். தன்னுடைய தர்க்க வலிமையாலே அது அந்த இடத்திலே தலைமை பொறுப்பிலே நிற்கின்றது. இந்த அத்வைத வேதாந்தத்தின் சாரத்தை எடுத்துக்கொண்டவன் பாரதி. அதற்கு முழு காரணமாயிருந்தது விவேகானந்தரை அவன் மனதளவில் தன்னுடைய குருவாக நினைத்தது. விவேகானந்தரனுடைய மானசீக புத்திரியான நிவேதிதா தேவியை தன்னுடைய குரு என்று பாரதி அவளுடைய சரண கமலங்களில் தன்னுடைய நூல்களை சமர்ப்பித்தது. ஆவேச அத்வைத வேதாந்தம் என்பதை விவேகானந்தரும் நிவேதிதாவும் தான் இந்த மண்ணுக்கு ஆரம்பித்தார்கள். அவர்கள்தான் இந்த தேசத்தினுடைய தேச போராட்டத்தினுடைய முதல் வித்தை இடத் துணிந்தார்கள் என்று நான் நிச்சயமாக சொல்லுவேன். இதிலிருந்து கிளம்பிய பாரதியினுடைய அந்த ஆத்ம ஞானம் வளர்ந்து அபேதமாகி வித்தியாசமே இல்லை, நீ வேற நான் வேற அதன வீரம் வரும், நீயும் நானும் ஒன்று என்று விட்டால் அங்கே இருப்பது காதல் தானே என்று சொன்னார். ரொம்ப முக்கியம் என்னன்னா, நான் என்பது எங்கே முடிகிறது, நீ என்பது எங்கே தொடர்கிறது. எல்லாமே நானாக இருந்தால் நீ என்பதே தொடரவில்லை. அப்போ எப்படி வீரம் போராட்டம் இதுக்கெல்லாம் இடமில்லையே. எல்லாம் நானாக பறந்திருக்கின்ற போது இங்கே காதல் தானே இருக்கிறது என்ற மிக மிக அருமையான ஒரு கருத்தாக்கத்தை வைத்திருக்கிற சண்முகத்துக்கு நன்றி. ரொம்ப சிக்கலான நிலைமையில் என்னுடைய அன்பு தோழி கவிதா ஜோகர், வாங்கம்மா. நீங்களும் அபேத நிலையில் இருக்கீங்களா, பேத நிலையில் இருக்கீங்களா, அத்வைத்தமா விசிஷ்டாத்வைத்தமா, கொஞ்சம் வேதாந்தமாக விருத்து பொருளுரைக்க யாதேனும் சற்று இடம் இருந்தால் சொல்லுங்கள். பாரதி அவ்வை விழாவை மிகுந்த சீரோடு நடத்தி கொண்டிருக்கிற ஆன்றோர்களே, சான்றோர்களே, பெருந்திரளாக கூடியிருக்கிற இலக்கிய அன்பர்களே, 2 அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, பாரதி கண்ட புதுமை பெண்ணாக, நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் கொண்ட வீர பெண்ணாக, பட்டிமன்ற உலகின் புரட்சி தலைவியாக வீற்றிருக்கிற நடுவர் அவர்களே, நான் எதுவுமே தப்பு செய்யலையேம்மா உங்களுக்கு. நீங்க தான் என்னை உயிர் தோழி என்று சொல்லி அழைத்தீர்கள். சில வார்த்தைகளை எப்படி கெடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா நம்ம. உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எதிரணியில் இருக்கிற 3 பேருமே காதலுக்காக ரொம்ப அழகாக பேசினார்கள். ஆனால் ஒன்றை மறந்து போனார்கள். காதலிப்பதற்கே ஒரு வீரம் வேணும், அந்த காதலை சொல்லுவதற்கு ஒரு வீரம் வேணும், காதலித்த பெண்ணையே திருமணம் முடித்துக் கொள்வதற்கு ஒரு தனி தைரியம் வேண்டும். அதை விட செல்லம்மாள் தான் எனக்கு திகட்டாதவன் சொல்லுவதற்கு இன்னும் தைரியம் வேண்டும். அத்தனை வருடம் கழித்து. நடுவர் அவர்களே, நீங்க பாரதி அப்படின்னு சொல்லி பாருங்களேன், உங்க மனசுக்குள்ள என்ன உணர்வு வருகிறது? காதல் ஊறுகிறதா? பாரதி என்று சொன்ன உடனே ஒரு வீரம் உங்களுக்குள் பிறக்கிறதா என்பதை வைத்து நம்ம இதை முடிச்சிடலாம். பாரதியுடைய தோற்றத்தை அப்படி நினைச்சு பாருங்க. வானை நோக்கி உயர்ந்த அந்த முண்டாசு, அது வெறும் முண்டாசா? இந்தியனின் சுமையெல்லாம் தன் தலையில் ஏற்றி வைத்த சும்மாடி இல்லை அவனுடைய முண்டாசு. பாரதியின் அந்த முறுக்கு மீசை, அது வெறும் மீசையா? ஆங்கில ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக ஏந்தப்பட்ட 2 சூளம் இல்லையா அந்த மீசை? பாரதி கையிலே ஒரு கோல் வைத்திருக்கிறானே, எதற்கு? தன்னை தாங்கி நடப்பதற்கான ஊன்றுகோலா அது? இல்லை, தூங்கிக் கொண்டிருந்த தமிழர்களை தட்டி தட்டி எழுப்பிய தூண்டுகோல். பாரதியின் வடிவமே, பாரதியின் உருவமே வீரத்தின் விளைநிலம் என்பதை இவர்கள் மறந்து போனார்கள். பாரதியின் புனைப்பெயரே என்னங்க? சக்திதாசன், காளிதாசன், சாவித்ரி, நித்திய வீரர்.
தன்னுடைய புனைப்பெயரையே வீரத்தின் அடையாளமாக கொண்டவன் இல்லையா நம்முடைய பாரதி? ஆங்கில ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக பேசுவதும் எழுதுவதும் பாடுவதும் குற்றம் என்று இருந்த ஒரு அடிமை இந்தியாவில் ஆங்கிலேயரை எதிர்த்து எழுதி பாடி பேசியவன் பாரதி என்றால் அதற்கு அடித்தளம் வீரமாகத்தானே இருக்க முடியும். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான அபாய மணி தான் என்பதால் என்றான் தன்னுடைய இந்தியா என்கின்ற பத்திரிகையை அவன் சிவப்பு தாளில் அச்சிட்டு வெளியிட்டான். நான் தாண்டா உங்களுக்கு அடிக்க போற சிவப்பு ஆபத்து என்பதை பாரதி சொன்னான். ஒன்று தெரியுமா, தென்னிந்தியாவில் முதலில் தடை செய்யப்பட்ட பத்திரிகை பாரதியின் இந்தியா என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். நான் நினைத்து பார்க்கிறேன், இந்தியர்கள் ஏந்திய வாளை காட்டிலும், இந்தியர்கள் கையில் தூக்கிய துப்பாக்கியை காட்டிலும் ஆங்கிலேயன் எங்கள் பாரதியின் எழுதுகோலை பார்த்துத்தானே பயந்திருக்கிறான். அதற்கு பின்னால் இருப்பது வீரம் தானே. நடுவர்களே, பாரதி பிறந்தது டிசம்பர் 11, அவன் மறைந்தது செப்டம்பர் 11. நீங்க எண்களில் ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றை தவிர மற்ற எல்லா எண்களும் வளைந்து இருக்கும், ஒடுங்கி இருக்கும், அடங்கி இருக்கும். ஒன்றை தவிர அது அந்த ஒன்று தான். பாரதி பிறந்ததும் 11, மறைந்ததும் 11. எண்கள் கூட எழுந்து நின்று மரியாதை தந்தது நம்முடைய பாரதிக்கு மட்டும்தான். பாரதினா வீரம் சார், நான் பேச்சு. அவன் பொழுது விடிந்தவுடன் கூவ வந்த சேவலா? பொழுதை விடிய வைக்க வந்த சேவல் இல்லையா எங்கள் பாரதி? பயங்கரமா. காலம் வேண்டுமானால் கவிஞர்களை உருவாக்கலாம், ஆனால் காலத்தையே உருவாக்கிய மகா கவி எங்கள் பாரதி. கம்பன் பிறந்து 8 நூற்றாண்டுகளுக்கு பிறகு எட்டயபுரத்திலே எட்ட முடியாத உயரத்தை கவிதையில் தொட்ட பாரதி சாதாரணமான காதலை மட்டும் பாடிட்டு போனான். அவன் தன்னை பற்றி அறிமுகம் செய்யும் போது கூட அவன் என்ன சொல்றான் தெரியுமா? தன்னை பற்றி அறிமுகம் செய்யும் போது, கவியரசர் தமிழ்நாட்டில் இல்லை என்ற வசை என்னால் ஒளிந்தது. காதல் கவிஞன் இல்லாத வசை நான் சொன்னான். அரசர், கவிதைகளுக்கு அரசனா இருக்கணும்னா அரசனுக்கு எவ்வளவு வீரம் இருக்க வேண்டும். தன் பாட்டை சொல்றாங்க, அறிமுகப்படுத்துறான். நமது பாட்டு மின்னல் உடைத்ததாகுக, காதல் நிறைந்ததாகுக இல்ல, நமது பாட்டு மின்னல் உடைத்ததாகுக, நமது வாக்கு மின் போல அடித்திடுக. யார? காதலை பத்தியே பேசிட்டு தெரியுறவங்கள ஷாக் அடிக்கணும் அப்படிங்கிறான். மின் போல அடித்திடுக. விட்டா ஆள் வச்சு அடிச்சிருவீங்க. ஆள் வச்சு அடிக்கிறவன் கோழை, தானே அடிக்கிறவன் தான் வீரன். நீங்க பத்திரமா நீங்க 3 பேர் ஊருக்கு போனோம், அவ்வளவுதான் சொல்லுவேன். ஒரு வழிபாட்டு மொழியாக இருந்த தமிழ் மொழியை வீரத்தின் மொழியாக மாற்றியவன் இல்லையா பாரதி? தெய்வ பக்தியை தேச பக்தியாக மாற்றி காட்டியவன் இல்லையா பாரதி? குழிக்குள்ளே ஆயுதம் வைத்து போரிடுகிற இனம் 1000 உண்டு, ஆனால் மொழிக்குள் ஆயுதம் வைத்த ஒரே இனம் நம்முடைய தமிழ் இனம் மட்டும்தானங்க. 247 எழுத்துக்களில் ஒரு எழுத்து ஆயுத எழுத்து, ஆனால் தமிழின் அத்துணை எழுத்துக்களையும் ஆயுத எழுத்தாக மாற்றிய கவிஞன் எங்கள் பாரதி இல்லையா? அதனாலதான் விநாயகர் நான்மணி மாலை ஒரு பக்தி பாடலில் கூட அவன் சொன்னான், அச்சமில்லை, அமுங்குதல் இல்லை, நடுங்குதல் இல்லை, நாணுதல் இல்லை, பாவம் இல்லை, பதுங்குதல் இல்லை, ஏது நேரினும் இடர்பட மாட்டோம், அண்டம் சிதறினால் அஞ்ச மாட்டோம், கடல் பொங்கி எழுந்தால் கலங்க மாட்டோம், யாருக்கும் அஞ்சோம், எதற்கும் அஞ்சோம், எங்கும் அஞ்சோம், எப்பொழுதும் அஞ்சோம் என்று பிள்ளையாரை பாடும்போது கூட எங்கள் பாரதி வீரத்தை தானேங்க பாடுனா. நாங்க பயங்கரமா சார், ஒரு மரபை எவ்வளவு அழகாக அவன் மாற்றி தூக்கி எறிகிறான். யாரை பார்ப்பான்னு சொல்லுவோம்? அவன் யாரை சொன்னான் தெரியுமா? நந்தனை போல் ஒரு பார்ப்பானை இந்த நாட்டில் பார்த்ததில்லை என்று சொன்னானே. ஒரு மரபின் நுகத்துடியில் கிடந்த அத்துணை வேர்களையும் நஞ்சுகளையும் பிடுங்கி எறிந்தவன் இல்லையா பாரதி? இங்க சந்திர மண்டலத்து இயல் கண்டு தெளிவோம், வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம்னு சொன்னவன் அந்த வரிசையில வைக்கிறான், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் அப்படின்னா. கோவிலுக்குள்ளே போய் வேலை செய்பவர்கள் மட்டும் சாஸ்திரி இல்லை, உங்கள் குப்பை தட்டியை சுத்தம் செய்கிறவன் கூட சாஸ்திரி தான் என்று அந்த நூற்றாண்டில் பாடினான் என்றால் பாரதிக்கு எவ்வளவு வீரம் இருந்திருக்கிறது. ரொம்ப அழகா காக்கை சிறகினிலே நந்தலாலா அப்படின்னு பாடினாங்க. ரொம்ப அழகான பாடல். ஒரு கடவுளை எப்படியெல்லாம் இதற்கு முன்னால் அனுபவித்தார்கள். ஒரு பச்சை மாமலையை பார்த்தபோது, ஒரு கடலை பார்த்தபோது, நீல வானத்தை பார்த்த போதெல்லாம் கண்ணனை போல் தோன்றுகிறது என்று சொல்லி பாடி பக்தியை சொன்ன காலத்தில் ஒரு காக்கா உட்காருது. அந்த அழகான கரிய நிறத்தை பார்த்தால், கண்ணா எனக்கு உன் ஞாபகம் வருகிறது என்று சொல்லுவதற்கு எவ்வளவு துணிச்சல் ஒரு கவிஞனுக்கு வேண்டும்.
சாதாரணமான விஷயமா? அதே காக்கையை பத்தி நிறைய பாடல்ல சொல்லுவான். இன்னொரு பாடல்ல அதே காக்கை என்ன சொல்லுவான் தெரியுமா? எத்தி திருடும் காக்கை அதற்கு இறக்கப்பட வேண்டும்படி பாப்பா. ஒரு சைடு காக்கா இவனுக்கு கண்ணன், ஒரு சைடு காக்கா திருடன். நான் யோசிச்சு பார்த்தேன், பறவைகளில் திருட்டு பறவை காக்கா, கடவுள்களில் கொஞ்சம் திருட்டு பய கண்ணன். அவன் வெண்ணையும் திருடுவான், பக்தர்களின் இதயத்தையும் திருடுவான். அதனால கூட காக்கையை பார்க்கும்போது பாரதிக்கு கண்ணன் ஞாபகம் வந்து விட்டதோ என்று ஒரு ஆச்சரியம் வந்தது. பெண்களின் மனசையும் திருடுவான் இல்லையா? ஆமா, அதான் பக்தர்கள் மனசுன்னு சேர்த்து சொன்னேன். அப்புறம் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டுங்க, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்? தன்னுடைய குஞ்சு ரொம்ப கருப்பா அசிங்கமா இருந்தா கூட காக்கை ஏற்றுக்கொள்ளும். அது மாதிரி தான் கண்ணன் தன்னுடைய பக்தர்கள் கொஞ்சம் குற்றம் குறை இருந்தவர்களாக கூட இருந்தாலும் அவன் ஏற்றுக்கொள்வான் என்பதற்காக கூட அவன் காக்கையை சொன்னானோ என்று ஆச்சரியப்படுகிறேன். அவங்க சொன்னாங்க காதல் பாடல்கள் அப்படி இப்படின்னு. காதல் ஒருவனை கைப்பிடித்தேன்னு சொல்லி முடிச்சிருந்தோம்னா பாரதி அங்கே காதலை முன்னிறுத்துறான்னு சொல்லலாம். ஆனால் காதல் ஒருவனை கைப்பிடித்து நீ வீட்டில் போய் உட்காந்துராத, அவன் காரியம் யாவினும் கை கொடுத்து என்று சொன்ன இடத்திலே காதலை தாண்டி ஒரு பெண் வீரத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னான் இல்லையா? அதாங்க பெரிய விஷயம். காலங்காலமா பெண்களுக்கு என்று ஒரு இலக்கணத்தை முன்னோர்கள் வகுத்து வைத்திருந்தார்கள். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, இதுதான் பெண்ணின் இலக்கணமா. ஆனால் பாரதி ஒரே அடியில் அடிச்சான், அச்சமும் நாணமும் நாய்களுக்கு வேண்டுமாம் என்று பெண் குலத்தை பார்த்து வெளியே வர சொன்னானே, அது காதலா வீரமா? அந்த ஒண்ணு போதுங்க பாரதிக்கு. சட்டங்கள் செய்வோம், பட்டங்கள் ஆள்வோம், பட்டிமன்றத்துக்கு நடுவராக வந்து அமர்வோம். 2 வரி அந்த பாரதி சொன்னது, 3வது வரி எங்கள் பாரதி சொன்னது இல்லையா? அவன் வீரம் வீரம்னு சொல்றோம்ல, வீரம்னா என்னங்க? வீரம்னா என்ன? பயம் இல்லாம இருக்கிறது, அச்சத்தை தவிர்த்து இருப்பது. பயம் என்பது வேறு, அச்சம் என்பது வேறு. பயம்னா என்ன தெரியுமா? நம்ம கிட்ட இருக்கிற பொருட்களை எல்லாம் இழந்துருவோமா அப்படின்னு நினைக்கிறது பயம். அச்சம் என்பது நம்ம உயிரையே இழந்துருவோமோ நினைக்கிறது அச்சம். உயிர் அச்சம், உடைமை பயம். பயம் என்பது பேய், அதனாலதான் பயம் என்னும் பேய் தானே அடித்தோம்னா. ஆனால் அச்சம் என்பது நோய். நம்ம கருவறையிலிருந்து வெளியில வந்ததிலிருந்து கல்லறை வரைக்கும் உயிர் குறித்த ஒரு அச்சம் நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறது. அதனாலதான் பாரதி அவனுடைய பாடல்களிலே உச்சத்தில் நின்று ஒரு விஷயத்தை சொன்னான். நீங்க ஒரு கட்டடத்துக்கு கீழே நின்று கட்டடம் இடிஞ்சு விழுந்துருச்சுன்னு வைங்களேன், வெளியில ஓடி வந்து தப்பிச்சிடலாம். ஒரு மரத்துக்குள்ள நிக்கிறீங்க, மரத்துல இடி விழுந்துருச்சு, மரத்தை விட்டு ஓடி வந்துடலாம். எந்த இடத்தில் எந்த பாதிப்பு வந்தாலும் அந்த எல்லையை தாண்டி நின்று கொண்டால் நாம உயிர் பிழைச்சிடலாம். ஆனால் எந்த இடத்தில் இருந்து நீங்கள் எங்கும் அகண்டு போக முடியாதோ, எது இடிந்து விழுந்தால் நீங்கள் தப்பிப்பதற்கு என்று இந்த உலகத்தில் ஒரு இடமும் இல்லையோ, எது இடிந்து விழுந்தால் உயிர் போகும், அதை தவிர மாற்று வழியே இல்லை என்கின்ற ஒரு சூழலில் கூட பாரதி நம்மை பார்த்து சொன்னான், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று சொன்ன ஒரு மகா கவிஞன், ஒரு வீரத்தை விளைவித்த கவிஞன் என்கின்ற காரணத்தினாலேயே பாரதியின் கவிதையில் வீரமே எஞ்சி நிற்கிறது. பாரதியின் காதல் பாடல்களை பாடினால் மனசுக்குள் பூமழை தூவும். ஆனால் பாரதியின் வீர பாடல்களை பாடும்போது நரம்புக்குள் புது ரத்தம் ஊறும் என்கின்ற காரணத்தினால் பாரதி இந்த தேசத்தின் வீர கவிஞன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.